கொடுத்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அதிகாலை வேளையில நம்முடைய மனதை துதியினாலே மகிமைப்படுத்தினார், அபிஷேகத்தினாலே புதிதாக்கினார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எரேமியா 31:13 of Jeremiah. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட வாசி ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, கன்னிகைகள் வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரையும் ஆனந்த களிப்பினால் மகிழச் செய்வார். The Lord says, and the virgin and young men and old together, I will make them to dance and to rejoice. அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். I will turn their mourning into joy. அவர்களை தேற்றுவேன். I will comfort them. அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். And make them rejoice from their sorrow. இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். And this is the promise that the Lord gives to us. ஒரு சில வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா புருஷன் நல்லா இருப்பாரு, மனைவி சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. In some houses when we see, and the husband may be happy and the wife may be unhappy. சில வீட்ல வாலிபர்கள் சந்தோஷமா இருப்பாங்க, முதியோர்கள் பயங்கர துக்கத்துல இருப்பாங்க. And sometimes in the families we can see the young people, they will be rejoicing and happy, and all the old ones, they will be unhappy. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கு, வாலிபர்கள் கன்னிகைகள் முதியோர் எல்லாருமே ஆனந்த களிப்பாய் மகிழ்வார். But here we can see, and then we rejoice and dance, all the virgins and young men and both all together. அப்ப முழு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியினாலும் ஒவ்வொரு சம்பவத்தினாலும் அவர்களை மகிழச் செய்ய போகிறார். In every programs and every kinds of things that the Lord is going to make them rejoice, each and every one of the members of the family. கடந்த காலங்களில் எவைகளெல்லாம் துக்கமா இருந்துச்சோ அந்த துக்கத்தை மாற்றி அதை சந்தோஷமாக மாற்ற போகிறார். In all the past times and that which were found or sorrow, the Lord is going to make it as a joy. எந்தெந்த காரியங்கள்ல அவங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருந்துச்சோ அந்த காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் தேற்ற போகிறார். In what are all the matters and they were with discomforts, the Lord is going to comfort them in the coming month. எந்தெந்த காரியங்கள் அவங்களுடைய மனசுல ஒரு பெரிய சஞ்சலமா இருந்துச்சோ அதை மாற்றி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார். And what are all things found as a mourning or what are things found as a heaviness in their heart, the Lord says, and I will make them joy. இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய நேரடி வார்த்தை. And this is not the word of the prophet, and this is the direct word of the Lord. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சபை கூடுகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நிறைவேற்ற முடியாய் நாம் எல்லாரும் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். The Lord to fulfill the promise in each and every one of the members of the families in this gathering, let us all pray once. எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். And the promise must be fulfilled to everyone. முழு குடும்பங்கள் மகிழ வேண்டும். And all the whole family must rejoice in the Lord. துக்கங்கள் சந்தோஷமாய் மாற And வேண்டும். their sorrow must be turned into joy. வேதனைகள் மாற்றப்பட்டு தேற்றப்பட வேண்டும். And their pains must be turned and it must be comforted. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டும். All the heaviness and all the sorrow in every family must go away from them. கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியா எல்லாரும் ஜெபிப்போம். The Lord to fulfill these words, let us all pray. ஹalleluya ஹரமினா சஹத்தியா ரபானா சபானா. இந்த வாக்குத்தத்தம் நீர் உம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிற்று. ஓ இந்த வார்த்தையை நிறைவேற்றும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில வாலிபர்கள் கன்னியர்கள் முதியோர்கள் சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே துக்கத்தினால் மாற்றப்பட்டவர்கள் ஆறுதலற்றவர்கள் எல்லாருக்கும் இணைந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆம் நாளைக்கு வேலை நாளா இன்னைக்கு வேலை நாளா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். And today this work day, so let us spend. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறோம், அதோட முடிச்சிடலாம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. எல்லா வீடுகளிலும் குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் சிலுவை ரத்தம் தெளிக்கப்படும் முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் வாசம் பண்ண முடியாய் தங்கி தாபரிக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லா வீடுகளிலும் ஒரு ஏணி பரலோகத்துக்கு நேராக ஏல்பேத்தேலாக வைக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கார தூதன் எல்லா வீட்டை விட்டு விலகி போக முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகள்ல சுகமும் சமாதானமும் தங்கி இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளை ஜெப வீடாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகளை நீதிமான்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனத்தையும் பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமர்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜப வீரர்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை எடுத்து போட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகளுடைய பிரயாணங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபத்துகள், தீங்குகள் விலக்க, எல்லா மரணங்களுக்கு விலக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நஷ்டங்கள், சேதங்கள், துக்கங்கள், கண்ணீர்களுக்கு விலக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் வெட்கப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருவை முறியடிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருக்கள் மத்தியிலே நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய அபிஷேகத்தினால் எல்லாரையும் முடிசூட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுசு நாட்களை கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரையும் குணமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளில் தேவ சமூகம் தங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கோர்ட்டு கேசுகளை ஜெயிக்க வைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு கிடைக்க வேண்டிய பணம், பொருள், அந்த ஐஸ்வர்யங்கள், தடைகளை நீக்கி கிடைக்க செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிற வல்லமைகளை திசை திருப்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் உள்ள யுத்தங்களை அதன் வாசல் வரை திருப்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாதவர்களை அபிஷேகிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக சுகத்தில் நிக்க பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய முழங்கால்களை பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தரிசனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிபத்தில் தெய்வீகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலக மாமிசம், பிசாசின் கன்னிகளுக்கு விலக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளை கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வருமானங்களை கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப பையங்க பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நம்முடைய ஜனத்துக்கு தேவையான ஆலோசனை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொழில்களில் நல்ல விருத்தி, வளர்ச்சியை தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்தந்த இடங்களில் தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சீஃப் பாஸ்டர்மார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சென்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அசிஸ்டன்ட் அமைச்சுமார்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா எல்டர் சிஸ்டர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பாஸ்டர்ஸ்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பிரதர்ஸ்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ட்ரைனிங்ல உள்ள ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
வேலூர் சென்டர்லையும் லோக்கல்ல இருந்து ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாய் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாக முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீய வல்லமைகள் பின்மாற்ற வல்லமைகளுக்கு ஊழியர்களை விலக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களையும் நிலைநிறுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள் மலைகள் தீவுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் நாடுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலையில் உள்ள ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாபேஸ் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு காட்டேஜ் மீட்டிங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள பவனிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சுவிசேஷ கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சண்டே ஸ்கூல் எக்ஸாம்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாச வீட்டின் வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் வேலூர்ல ஒரு கூட்டம் ஜனங்களை ரட்சிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதமெல்லாம் தெய்வம் நடத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதமெல்லாம் எல்லா குடும்பத்தின் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினால திருப்தியாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புதங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிசயங்களை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடி ஏற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகையின் நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய தூதுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய ஆயத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் இயேசு ஒருவர் என்றால் முழு சபையோடு அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜா ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஸ்தோத்திர ஜெபத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அடியாரே கத்தாவே, கடந்த மாதமெல்லாம் நீரங்களை கத்தாவே ஆண்டவரே 31ஆம் தேதி வரையிலையும் கத்தட்ட கரங்களோடு கொடுத்து கண்ணின் கருவிகளை போல எங்களை எங்களுடைய தேவஜனங்களையும் பாதுகாத்தேன். தேவஜனங்களுக்கு கடந்த மாதத்தில் வந்ததான போராட்டங்கள், சோதனைகள், வியாதிகள், துன்பங்கள், பரீட்சைகள், கஷ்டங்கள் எல்லாம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் கத்ததான சுகத்தோடு பலத்தோடு எல்லா கஷ்டங்கள் நீக்கி தேவ சமாதானத்தோடு ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்தேன். கிருபியா எங்களுக்கு இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, 8வது மாதம் முழுதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட எங்களை ஜெயத்தோடு நடத்தும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட நாங்களும் கூட அதிகமாக எம்மை துதிக்கிறவர்களாக, எங்களுடைய தேவனை மையப்படுத்துறவர்களாக, ஆண்டவரே தேவனை கனம் பண்ணவர்களாக, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாற்ற ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதம் முழுதும் பாதுகாக்க முடியாது வேண்டிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாம் கூட இருக்கணுமே. அவர் கைட்டு சேரதா தொழில் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம்
இந்த மாதம் முழுதும் கூட இருந்து எங்களுடைய தேவச்சனங்களை வழிநடத்தணுமே. இந்த மாதம் முழுதும் நடக்கிறதான எங்களுடைய ஊழியங்களை எல்லாம் பொறுப்பெடுக்கணுமே, ஏரியா ஜெபங்களை எல்லாம் பொறுப்பெடுக்கணுமே. ஆண்டவரே கத்தா அந்த மாதம் முழுது நடக்கிறதான ஒவ்வொரு கூட்டங்களையும் கத்தா வேதபாட கூட்டங்களை உபவாச ஜெபத்தை பொறுப்பெடுக்கணுமே, சனி ஞாயிறு கூட்டங்களை பொறுப்பெடுக்கணுமே, நடக்கிறதான உபவாச ஜெபங்களை எல்லாம் பொறுப்பெடுக்க முடியாத வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் இங்க மாதம் முழுதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவாவை நடத்தி ஆசீர்வதிக்க முடியாத வேண்டிக்கிறோம். கத்தாவே எங்களுடைய அருமையான தேவ ஜனங்கள் எல்லாம் எல்லா ஊழியங்கள் ஜெபங்கள் கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெற தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாத வேண்டிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே நன்மை கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இருக்க முடியாத வேண்டிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் செட்டையின் மறைவில் எல்லாரையும் மறைத்து காக்க முடியாத வேண்டிக்கிறோம். சத்துருட மறைவான கண்ணிகளுக்கும் சாத்தாண்ட எல்லா விதமான சதி ஆலோசனைகளுக்கும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை விலைக்கு அக்கினி மதிலாய் கொண்டு பாதுகாக்க முடியாத வேண்டிக்கிறோம். வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவ சமூகத்தில் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த எங்களுடைய வேண்டுதல் ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலளித்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு குடந்து எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளை ஜெயத்தோடு இந்த மாதம் முழுதும் காக்க முடியாத வேண்டிக்கிறோம். கர்த்தாவே ஆவியானவர் தானே எங்களோடு கூட ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் கொடுத்தாவே எங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிறைக்கிற கர்த்தர் இந்த மாதம் முழுதும் எங்களோடு கூட இருக்கபடியாக வேண்டிக்கிறோம். கர்த்தாவே இந்த மாதத்தோடு துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு குடந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்த முடியாத வல்ல கரத்தில் தரும். இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்ததான அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்துக் கொண்டு எப்பொழுதும் ஆனந்த களிப்பாய் மகிழ ஆண்டவரே எங்களுடைய துக்கங்களை எங்களுடைய சோதனைகளிலிருந்து விடுதலையாக்கி எங்களை சந்தோஷமாய் மகிழ பண்ணுகிற ஆண்டோட கரத்தில் ஒவ்வொரு நாள் எங்களை சமர்ப்பித்து தேவனை துதித்து மைப்படுத்தி கர்த்தரோடு காணப்பட உதேசிங்க தாவே. இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீரே பொறுப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்திலும் கூட எங்களுடைய நேசர் நீர் வருவீரனால் எங்களுடைய ஆண்டவரை சந்திக்க எங்களை எங்களுடைய ஜனங்களை வரிக்காக ஆயத்தமாக்க முடியாது வேண்டிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதி கடமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா.